எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். குளவி அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருகிறதா? இந்த குளவி வந்தால் இதுதான் நடக்கும், செய்வினை இருப்பதற்கான அறிகுறியும் இதுதான் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். குளவியிலேயே எத்தனையோ விதம் இருக்குது. அதில் நமக்கு தெரிஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா செங்குளவின்னு சொல்லுவோம், இன்னொன்று கருங்குளவின்னு சொல்லுவோம். இந்த செங்குளவி நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னாலே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச ஐதீகம் இதெல்லாம். நாமளா இதை எடுத்து சொல்கிறது கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் பண்ணால் இப்படி நடக்கும், இதை மாதிரி இருந்தால் இப்படி நடக்கும்ன்றது ஒரு ஐதீகமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கருங்குளவி ரெண்டாவது இன்னொன்று ஒரு வார்த்தையும் சொல்லணும். நம் முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை இப்போ ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருக்குது. ஏன்னா தீர ஆராய்ச்சி, நீ ஏன் கதவை ஆட்டாதன்னு சொல்கிற, நீ ஏன் அமாவாசை அன்னைக்கு முடி வெட்டாதன்னு சொல்கிற அப்படின்றதெல்லாம் நம்ம போக அதை ஆராய்ச்சி பண்ணி இது செஞ்சால் இது நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வகுத்து வச்சதை கரெக்டாக இப்போல்லாம் அது நடக்குது. அதனால தான் அந்த வார்த்தைகளை நாம்பலாம் எங்கள் காலத்திலலாம் எங்களுடைய பாட்டிகள் எங்களுடைய அம்மாக்கள்லாம் சொல்லும் பொழுது நாங்கள் மறுபேச்சு பேச மாட்டோம். ஏன் எதற்குன்ற கேள்வி எங்ககிட்ட இருக்காது. சரின்னு சொல்லிட்டு ஒத்துப்போம். அதை கேட்கணும்னு தோணாது, இருந்தாலும் சரி ஏதோ நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு நாங்கள் விட்டுடுவோம். சரி, கருங்குளவி அப்படின்றது இப்போ நிறைய பேர் வீட்டில் கதவெல்லாம் நம்ம திறந்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பகலில் கதவை திறந்து வைக்கிறது, ஜன்னலை திறந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி நம்ம நிலையவாசல் படியாக மகாலட்சுமி உள்ளே வருவாள் நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஜன்னல் பக்கமும் மகாலட்சுமி உள்ளே வருவாங்க. அதே மாதிரி கெட்ட சக்தி வெளியேறும், அந்த ஜன்னல் வழியாக கெட்ட சக்தியும் வெளியேறும். தோட்டத்து ஜன்னல்னு ஒன்று இருந்தால் அதை கண்டிப்பாக காலை நேரத்தில் திறந்து வைங்க. தோட்டத்து கதவுன்னு ஒன்று இருந்தால் அதை காலை நேரத்தில் கண்டிப்பாக திறந்து வைங்க. அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் அதை மூடிட்டு தோட்டத்து ஜன்னலோ தோட்டத்து கதவோ மூடிட்டு நம்ம தெரு கதவை திறந்து வச்சு விளக்கேற்றணும். இதுதான் ஐதீகம். சரிங்களா? இப்போ குளவி அப்படின்றது கருங்குளவி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம். ஏன்னா நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் இந்த கலிகாலத்தில் இந்த காலத்தில் இவ்வளோ விஞ்ஞானம் முன்னேறி இருக்குது, செய்வினைலாம் இருக்குமா, செய்வினைலாம் செஞ்சுருப்பாங்களா, நம்மளுக்கு யாராவது செஞ்சுருப்பாங்க இருக்குது. நிறைய பேர் நான் செய்வினை இருப்பதற்கான அறிகுறின்ற ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ போட்டேன்னா அதுக்கு எக்கச்சக்க கமெண்ட்ஸ். ஆமாம்மா நான் இந்த மாதிரி அனுபவிக்கிறேன், இந்த மாதிரிலாம் எனக்கும் இருக்குது, இந்த மாதிரி எனக்கும் நடக்குதுன்னு பிள்ளைங்க நிறைய பேர் அதை சொல்லுவாங்க. அதை நானும் பதிலும் கொடுப்பேன். அந்த செய்வினை அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். டாக்டர்கிட்ட போவோம், உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கிறீங்க நீங்கன்னு வாங்க. ஆனால் நம்மளால் ஒரு வேலையும் செய்ய முடியாது, ஒரு சுறுசுறுப்பாக எழுந்து விளக்கேற்ற முடியாது, சுறுசுறுப்பாக குளிக்க முடியாது, காலையிலே எழுந்த உடனே குளிக்கணும்னு தோணாது. ரெண்டாவது ஒரு சாப்பிட்ணும் நேரத்துக்கு சாப்பிட்ணுன்னு தோணாது, அந்த மாதிரி பசியே எடுக்காது, மந்தமாக படுத்துக்கிட்டு இருப்போம். வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போகணுமான்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும். அந்த செய்வினை இருப்பதற்கான அறிகுறிகள் நிறைய இந்த மாதிரி சோம்பேறிகளாக உருவெடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அது ஒரு சில உயிரினங்கள் மூலியமாக தான் நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்றது ஒரு விஷயம். அது எந்த உயிரினம் முக்கியமாக முதல்ல பார்த்தீங்கன்னா அது வவ்வால் நம்ம வீட்டுக்கு உள்ளே சுற்றிட்டு கீழே விழுந்துடுது அப்படின்னா அடிப்பட்டு சில நேரம் ஃபேனில் அடிப்பட்டு கூட விழும், சில நேரம் ரத்த காயத்தோடு நம்ம வீட்டு உள்ளே விழும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த வவ்வாலை எடுத்து கை படாமல் ஒரு முறத்தில் எடுத்துகிட்டு போய் வெளியில் போட்டுட்டு என்னெல்லாம் யூஸ் பண்ணுமோ அதெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் தண்ணீர் அந்த இடத்துல நிறைய தெளிச்சிட்டு உடனே சாம்பிராணி புகை, உடனே வத்தி புகை என்ன வெறுக்குதோ நம்ம கிட்ட அந்த புகையை அந்த இடத்துல போட்டு விடணும். அந்த இடத்துல மஞ்சள் தூளை நல்லா தூவி விடணும், எந்த இடத்துல அது விழுந்ததோ அந்த இடத்துல. சரி, இதெல்லாம் பண்ணுறோம். கருங்குளவி இப்போ வவ்வால் முதல்ல, அடுத்தது பார்த்திங்கன்னா கருங்குளவி வீட்டுக்குள்ளே வருதுனாலே செய்வினை செஞ்சு அனுப்புகிறாங்கன்னு தான் அர்த்தம்னு வச்சுக்குவோம். ஏன்னா சில பேருக்கு இதெல்லாம் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போய்க்குது, எங்களுக்கு அதெல்லாம் எதுவும் நடக்கலைன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். நான் அது தப்பு சொல்லவே மாட்டேன். பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் நான் வேண்டிப்பேன். சப்போஸ் கருங்குளவி உங்கள் வீட்டில் வட்டம் விட்டுட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒன்று செய்யுங்க, சாம்பிராணி தூபம் இல்லைன்னா வத்தி ஏற்றி வச்சுருங்க அந்த இடத்துல. அருமையான ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்தது இந்த செங்குளவின்றாங்க இல்லைங்களா? அந்த செங்குளவி நம்ம இந்த கருங்குளவி செங்குளவி எது வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம வீட்டு குழந்தைகளாகட்டும் நம்மளாகட்டும் பயப்படுவோம்.
ஏன் பயப்படுறோன்னு பார்த்தீங்கன்னா, அது கொத்திடும். அது வந்து அதோடைய அந்த இதை வச்சு அதோடைய கொடுக்கு இருக்குறீங்களா, அதால் வச்சு அது கொட்டிடுன்றதுக்காக அதை மாதிரி நம்ம பயப்படுவோம் உண்டு. ஆனால் அதே செங்குலவி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் பாக்ஸ் பின்னாடி, இல்லை வந்து ஒரு கதவோட பின்னாடி, இல்லை பாத்ரூம் ஒரு ஓட்டை நம்ம எப்பவுமே அந்த ஜன்னலை மூட மாட்டோம் இல்லைங்களா, சில நேரம் அந்த காத்தோட்டம் இருக்கணும்னு இருக்கா, அது வழியாக வந்து கூடு கட்டிட்டு போகும். அந்த கூடை பார்த்தே நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டிகள் கூட நம்மளே கூட சொல்லிடலாங்க. நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த பாத்ரூம் வழியாக கூடு கட்டிட்டு போகுது, அது செங்குலவியாக இருந்தாலும் பரவாயில்ல, கருங்குலவியாக இருந்தாலும் பரவாயில்ல. சப்போஸ் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம கண்ணுக்கே தெரியலம்மா, ஆனால் அது எப்போ கட்டிட்டு போச்சுன்னே தெரியல. மெத்தப்படி இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் கீழே கட்டிட்டு போகும். இதில் செம்மண்ணால் கூடு கட்டி இருந்ததுன்னா அது ஆண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. அது எத்தனை அடுக்கு இருக்குதுன்னு கொண்டு கணக்கு பண்ணி கரெக்டாக சொல்லிடுவாங்க. இந்த குழந்தை பிறக்க போகுது, இந்த குழந்தை குழந்தை ரொம்ப நாள் தள்ளி போகுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகியும் தங்கலை அப்படின்னா, குழவி கூடு கட்டிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் குழந்தை பாக்கியம் உண்டுன்னு நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். அந்த குழவி கூடு கட்டினதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மண் கருப்பு கலரில் மண் எடுத்து கட்டும். இந்த களிமண் மாதிரி இருக்கும். அந்த குழவி கட்டினா ஆண் குழந்தை, பெண் குழந்தை, அது குழந்தைய வச்சு அந்த கலரை வச்சே சொல்லிடுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அது ஒரு ஐதீகமாகவே பார்ப்பாங்க. குழவி கூடு கட்டிக்குது, குழந்தை தங்கிடும் கண்டிப்பாக அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் அது முட்டை போட்டு குஞ்சிலாம் பொரித்து எல்லாம் பண்ணி பறந்து போனதுக்கப்புறம் அதோடைய அந்த தூள், அந்த மண் இருக்கு இல்லைங்களா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது உண்மை கூட, நானே கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி. அந்த மண்ணை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு, அது ஏன்னா கால்படாத மண் எடுத்துகிட்டு வந்து தான் அது கூடு கட்டுமா. யார் காலும் பட்டு இருக்காதான் அந்த மண்ணில். அவ்வளோ ஆழமாக போய் தரையில் அவ்வளோ ஆழமாக ஓட்டை போட்டுக்கிட்டு உள்ளே போய் மண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் அது கூடே கட்டுமா. அந்த மாதிரி சுத்தமான மண்ணுன்றதுனால அந்த மண்ணை எடுத்து நம்ம நெத்திக்கு இட்டுக்கிட்டால் கூட நம்ம நினச்சது அப்படியே நடக்குன்றது ஐதீகம். அதை நிறைய பேர் இந்த மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வசியத்தன்மைக்கெல்லாம் அந்த மண்ணை பயன்படுத்துவாங்க. அது செய்ய தெரிஞ்சவங்களுக்கு செய்வாங்க. குழவி கூடு கட்டினதை பத்திரமா எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக அது செய்வாங்க. அதுக்காக குழவி கூடு கட்டிகிட்டு இருக்கும் போதே நம்ம உடச்சி எடுக்கக்கூடாது. அது பறந்து போயிடுச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம அதை உடைக்கணும். எப்போவுமே ஒரு விஷயம், ஒரு குருவி கூடு கட்டிக்குது அதை போய் சும்மா பார்க்கறது, காக்கா கூடு கட்டிக்குது அதை சும்மாவே பார்க்கறதுன்னா அது அந்த இடத்துக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல தொந்தரவு, நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு பறந்து போயிடுங்க. அதே மாதிரி செய்வினை இருப்பதற்கான அறிகுறி நான் இப்போ நிறைய உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு அப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சதுனாலே எப்பவுமே நரசிம்மாவை நினச்சிக்கோங்க. நரசிங்க பெருமாளை நினச்சி நீங்கள் வணங்கிட்டு வாங்கலை, எப்பேற்பட்ட செய்வினையும் உங்களுக்கு அகன்றுடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம இந்த செய்வினையும் செஞ்சு எங்கேயாவது எடுக்கிறேன்னு பணத்தை கொடுத்து காசை கொடுத்து ஏமாறதை விட இந்த மாதிரி தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம ஒப்படைச்சிட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி செங்குலை இந்த மாதிரி வீட்டில் கூடு கட்டுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி கருங்குலவி சப்போஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த நிமிஷம் நம்மளால் ஒரு சின்ன விஷயந்தான், இதை நம்ம செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்காக உங்களுக்கு பயம் காட்டுறேன், உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி நடக்கும்லாம் நான் சொல்லவே மாட்டேன். சப்போஸ் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சோம்னா முடிஞ்ச அளவுக்கு ஆனால் கதவாகட்டும் ஜன்னல் ஆகட்டும் திறந்து வைங்க. ரொம்ப நல்லது தான், நம்ம வீட்டுக்கு நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நான் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.